Hello, all. Welcome to the 10th episode of Kuti Stories by ISTA. Today, we have Deepak Chandru, who has got placed at Athena Health. Can you briefly introduce yourself? ஹலோ ஆல், மை செல்ஃப் தீபக் சந்துரு, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். நான் அத்தினா ஹெல்த்தில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். அத்தினா ஹெல்த்தில் வந்து 6 மந்த் இன்டர்ன்ஷிப் இருக்குது. அது போக பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அவங்க ப்ளேஸ் பண்ணுங்க. When did you seriously start preparing for placements? நான் 4th செம்லேருந்தே இன்டர்ன்ஷிப்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். டிஎஸ்ஏ வந்து நான் இன்டர்ன்ஷிப்புக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, ரேண்டமாக எல்லா டிஎஸ்ஏ கொஸ்டின்ஸும் டெய்லி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ரேண்டமாக சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் டைமில் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் 6th செம்மில் வந்து கான்செப்ட் வைஸ் ஒரு ஸ்டைவர் ஷீட்டை ஃபாலோ பண்ணி கான்செப்ட் வைஸ் நம்ம படிக்கும்போது வந்து நம்ம கான்செப்டை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எந்த அப்ரோச் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ ரேண்டமாக டிஎஸ்ஏ கொஸ்டின் சால்வ் பண்ணதை விட நம்ம கான்செப்ட் வைஸ் நம்ம ஒரு ஷீட் ஃபாலோ பண்ணி பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோர் சப்ஜெக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி 3rd செமஸ்டர் 4th செமஸ்டர் படிக்கிறதா இருக்குன்றப்ப நம்ம அப்போவே வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுட்டோம்னா நமக்கு அதை இன்டர்வியூ டைமில் இதுன்றப்ப நமக்கு அது ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சில கான்செப்ட் புரியலன்னு சொல்லி கொஞ்சம் கேஷுவலாக கூட விட்டுருப்போம். அது வந்து நமக்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும். What was one preparation mistake you corrected early that helped you a lot later? நான் இயர்லியாக சொன்ன மாதிரி டிஎஸ்ஏ வந்து ஃபஸ்ட்டு நான் ரேண்டமாக சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம கான்செப்டாக பண்ணுறப்ப அது வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் வந்து எனக்கு வெப் டெவலப்மெண்ட் அவ்வளோவா கிளியராக தெரியல. ஸோ நான் வெப் டெவலப்மெண்ட் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி படித்ததில்ல. பட் இன்டர்வியூ டைமில் வர்றப்ப அந்த ப்ராஜெக்ட்ஸில் கேட்கும்போது தான் நம்ம அந்த டெக் ஸ்டாக்லாம் நிறையா நல்லா கரெக்டாக கற்றுக்கிட்டோம் வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் திரும்ப அந்த எனக்கு ரியாக்ட் ஜேஸ்லாம் அத்தினா ஹெல்த் இன்டர்வியூலே கேட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ வந்து அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் வந்து நான் ரியாக்ட் ஜேஸில் ஃபுல்லாக கற்றுக்க முடியலனாலும் ஒரு டுட்டோரியல் பார்த்து அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் பார்த்தேன். அதுதான் எனக்கு வந்து அங்கே இன்டர்வியூ அப்போ ஹெல்ப் ஆச்சு. ஸோ நமக்கு என்னென்ன தெரியலன்றதை வந்து ஓரளவு நம்மளே ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கிட்டால் நமக்கு இன்டர்வியூ டைமில் ஹெல்ப் ஆகும். Which round tested you the most and what made it difficult? டிஃபிகல்ட் ரவுண்ட்னா டெக்னோ மேனேஜர் ரவுண்டு தான் சொல்லலாம். அதில் வந்து நம்ம ரெஸ்யூமில் இருக்க கிட்டத்தட்ட எல்லா செக்ஷனில் இருந்துமே கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம ஸ்கில் செக்ஷனில் வந்து சாஃப்ட் ஸ்கில் நான் வந்து போட்டிருந்தேன். அதில் அக்கௌண்டபிலிட்டின்னு போட்டிருந்தேன். ஸோ அக்கௌண்டபிலிட்டினா அது நீ எதனால அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ ரெஸ்யூமில் இருக்க நம்ம போடுற எல்லா வேர்டுக்குமே வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு நம்ம கொஸ்டின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறத முதலே பார்த்துக்கணும். ஸோ அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. Did you face rejection before getting selected? How did you handle it? நான் ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப்லேயும் இன்டர்வியூஸ் போயிட்டு ரிஜெக்ட் ஆகியிருக்கேன். பிளேஸ்மெண்ட்லேயும் டெக்கான இன்டர்வியூ போய் ரிஜெக்ட் ஆனேன். இப்போ இன்டர்ன்ஷிப் அப்போ நான் வந்து வீக்ரோ கம்பெனியில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப அப்போ அந்த இன்டர்வியூவர் வந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாரு. நீ வந்து கான்செப்டை வந்து இன்னும் கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நீ யாரும் சொன்னது அப்படியே தான் இதுன்றே தவிர உனக்கு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு சொன்னார். ஸோ அதுலேருந்து நான் அந்த ஃபீட்பேக்கை எடுத்துக்கிட்டு அதை வந்து நான் என்னோட அத்தினா ஹெல்த் இன்டர்வியூ யூஸ் பண்ணேன். Did you face rejection before getting selected? How did you handle it? நான் வந்து ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப்லேயும் சில கம்பெனிஸில் இன்டர்வியூ போய் ரிஜெக்ட் ஆனேன். பிளேஸ்மெண்ட்லேயும் டெக் அண்ட் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் ரிஜெக்ட் ஆனேன். நான் வந்து இன்டர்ன்ஷிப் அப்போ வீக்ரோ கம்பெனியில் வந்து டெக்னிக்கல் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டேன். திரும்ப வந்து செகண்ட் ரவுண்டுமே அவங்க டெக்னிக்கல் ஓரியன்டாக தான் கேட்டாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நான் அதுக்கு ஒரு ஆப்டிமல் அப்ரோச் சொல்லிட்டேன். பட் அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த அப்ரோச்சை சொன்னதுனால அவங்க அதோட அல்காரிதமோட லாஜிக் வச்சு கேட்டாங்க. அதை எனக்கு அவ்வளோ கிளியராக சொல்ல தெரில. அப்போ அதுக்கப்புறம் நான் அவங்களோட ஃபீட்பேக் கேட்குறப்ப, நீ வந்து கான்செப்டை கற்றுக்கிட்டே தவிர அதோட ஆக்சுவல் லாஜிக்கை வந்து கற்றுக்க மாட்டேங்கிற, நீ கற்றுக்கிறவொன்னே இன்னும் நல்லா கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த அவங்க அப்போ சொன்ன ஃபீட்பேக் வந்து எனக்கு சக்ஸஸ் ஆன இன்டர்வியூலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டில் வந்து டெக்கியான் இன்டர்வியூவில் வந்து அவங்க ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் வித்தியாசமாக ஒரு இது வரைக்கும் பெருசாக அந்த மாதிரி யாரும் வைக்கல. அவங்க ஒரு வித்தியாசமான ஒரு ரவுண்ட் வச்சாங்க. என்னென்னா டிஎஸ்ஏ கொஸ்டின் இருக்கும். அது போக வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் கொஸ்டின் மாதிரி வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று, பேக் எண்டுக்கு ரெண்டில் ஏதாவது ஒரு கொஸ்டின் செலக்ட் பண்ணுற மாதிரி. என்னால் அதில்
கரெக்டாக பண்ண முடியல. அப்போ தான் வந்து எனக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் வந்து அவ்வளோ கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றத அதில் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அதை பார்த்துக்கிட்டு தான் வந்து நம்ம இனிமேல் வெப் டெவலப்மெண்ட் ஃபுல்லாக கற்றுக்க முடியாது, இருந்தாலும் இன்டர்வியூ சைடுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில வெப் டெவலப்மெண்ட் ரிலவெண்ட்டான இன்டர்வியூ கொஸ்டின்ஸை வந்து பார்த்து அந்த கான்செப்ட்ஸை மட்டும் நான் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு ஆக்சுவலாக எனக்கு அத்தினா ஹெல்த்தில் இன்டர்வியூ அப்போ ஹெல்ப் பண்ணுச்சு. What is one unforgettable moment from your placement journey? ஜென்ரலாகவே எல்லாருக்கும் அந்த பிளேஸை அதை அனௌன்ஸ் பண்ண டைம் பிடிக்கும். அது ஒரு மொமெண்ட் தான். பட் இருந்தாலும் வந்து எனக்கு வீக்ரோ இன்டர்ன்ஷிப் அப்போ வந்து அந்த இன்டர்வியூ முடிச்சோடனே எனக்கு லைட்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. மேபி செலக்ட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸு. அப்போ அந்த டைமில் வந்து ரிஜெக்ட் ஆகணுன்றப்போ வந்து ஆக்சுவலாக அது கொஞ்சம் அந்த டைமில் அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனே வந்து எனக்கு எப்படி நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம பண்ண மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ மேபி அந்த மொமெண்ட்டை நான் சொல்லுவேன். Beyond technical skills, what other skills do you think are important for selection? ஜென்ரலாகவே இன்டர்வியூவில் கண்டிப்பாக வந்து ஹெச்ஆர் ரவுண்டப்போ நம்ம வேறு என்ன டெக்னிக்கல் ஸ்கில் நம்மளோட பிஹேவியர்ஸ் தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வேறு எங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஏசிஎம் கிளப்பில் இருந்தேன். அப்போ ஹெச்ஆர் ரவுண்ட்லேயுமே என்ன கேட்டாங்கன்னா, அந்த கிளப்பில் வந்து நீ என்ன ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் கோடுன்னு சொல்லி ஒரு கோடிங் கான்டெஸ்ட் நடத்தியிருந்தோம். ஸோ அதை எப்படி அந்த ஒர்க் ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதில் என்ன ஒர்க் ஸ்பிட்டப்லாம் பண்ணீங்கன்றதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம கிளப்பில் வந்து இன்வால்வ் ஆகி ஒரு ஒர்க் பண்ணோன்னா அது வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ அப்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Would you do anything differently if placement started again tomorrow? நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோடய இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் இம்ப்ரூவ் பண்ணுவேன். ஏன்னா வந்து என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அப்போவே வந்து நான் என்னோடய டெல்மி அபௌட் யுவர் சொல்கிறப்ப நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். அப்போ தான் எனக்கு வந்து ரியலைஸ் ஆச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவேன், இன்னும் கற்றுக்குவேன். அப்புறம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் ப்ராஜெக்ட்ஸ் நல்லா டெக் ஸ்டாக் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ஸாக பண்ணிப்பேன். என்னோடய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டூ சிம்பிளாக இருக்குன்னு சொல்லி அவங்க இன்டர்வியூருமே சொன்னாங்க. ஸோ அது பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். What is your advice for students who are going to apply for Athena Health? அத்தினா ஹெல்த்தில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து டிஎஸ்ஏ ரவுண்ட் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வர்றப்போ வந்து அவங்க டிபிஎம்எஸ்க்கும் கிட்டத்தட்ட எல்லா கோர் கான்செப்ட்டும் கேட்டாங்கனாலும் டிபிஎம்எஸ்க்கும் ஊப்ஸுக்கும் தான் அவங்க மெஜாரிட்டி வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிபிஎம்எஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கலாம். அப்புறம் அவங்க டெக்னோ மேனேஜர் ரவுண்டில் வந்து ஃபுல்லாக ரெஸ்யூம் பேஸ்டாக கேட்டாங்கன்றப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக மேஜர் ரோல் ப்ளே ஆகும். ஸோ எல்லா ப்ராஜெக்ட்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். இது போக அத்தினா ஹெல்த்துன்னு பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணுறப்ப வந்து அவங்களோட டெக்ஸ்டேக் வந்து அவங்க எங்களுக்கு இன்டர்வியூவில் ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ணலனாலுமே அவங்க ரியாக்ட் ஜேஸும் பேக் அண்ட் ஸ்ப்ரிங் பூட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றப்போ வந்து அவங்க எனக்கு நம்ம அந்த ப்ராஜெக்ட் டெக்ஸ்டாக்காக யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸுமே கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய ப்ராஜெக்டில் நான் ரியாக்ட் போட்டிருந்தேன். ஸோ ரியாக்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ நீங்கள் புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரியாக்ட் ஜேஸ், ஸ்ப்ரிங் பூட், அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிப்ளாய்மெண்ட் தெரிஞ்சுக்கிட்டால் அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். During your interview process, which of your answers impressed the interviewer? ஆக்சுவலாக என்னோட அத்தினா ஹெல்த் இன்டர்வியூ அப்போவே டெக்னோ மேனேஜர் செகண்ட் ரவுண்ட் தான் டெக்னோ மேனேஜர் ரவுண்டு. அதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் ரவுண்டு இருந்துச்சு. அப்போ டெக்னோ மேனேஜர் ரவுண்டில் வந்து உங்களுக்கு அத்தினா ஹெல்த்தை பற்றி என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு வந்து நான் வந்து என்ன ஆன்சர் சொன்னேன்னா, என்னோட ஃபஸ்ட் ரவுண்டில் இன்டர்வியூ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து அவங்களோட அத்தினா ஹெல்த்தில் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டேன். அப்புறம் வந்து ஜென்ரலாக அத்தினா ஹெல்த்னா என்ன, அவங்க எதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து அவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறப்ப டெக்ஸ்டாக பற்றியுமே கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து அவர் சொன்ன ஆன்சரை வந்து இவங்களோட சொன்னப்போ வந்து அந்த இன்டர்வியூ வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இது எப்படி உனக்கு முதலே தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இன்டர்வியூ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஆக்சுவலாக என்னோட செலெக்ஷனுக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.